ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செஞ்சுரியில் இருக்க சூப்பர் ஸ்போர்ட் பார்க் ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட் டெஸ்ட் ரெக்கார்ட். இந்த பிச்சில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த பிச் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய டெஸ்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த பிச்சில் மொத்தம் 28 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அதில் சவுத் ஆப்பிரிக்கா 22 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. விசிட்டிங் டீம் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் டிராவில் முடிஞ்சிருக்கு. இந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 12 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சுடைய ஐஎஸ்டி டோட்டல் 621 இருக்குது. அதே போல் லோவஸ்ட் டோட்டல் 101 இருக்குது. இந்த பிச்சுடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 329, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 316, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 230, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 162 இருக்குது. அடுத்து இந்த பிச்சில் இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த பிச்சில் மொத்தம் 3 டெஸ்ட் மேட்ச் இந்தியா விளையாடிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வின் பண்ண மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சில் இந்தியாவுடைய ஐஎஸ்சி ஸ்கோர் 459 இருக்குது. லோஸ்ட் ஸ்கோர் 136 இருக்குது. இந்த பிச்சில் விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் 4 இன்னிங்ஸ் விளையாடி 211 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்து இந்த பிச்சில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய டெஸ்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த பிச்சில் மொத்தம் 28 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் 22 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் டிராவில் முடிஞ்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்து 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஐஎஸ்சி ஸ்கோர் 621 இருக்குது. லோஸ்ட் ஸ்கோர் 116 இருக்குது. அடுத்து இந்த ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த பிச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பேட்டர்களுக்கு அதிகமாக ரன் அடிக்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போக போக பவுலர்களுக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸில் பவுலர்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்டேடியத்துடைய பவுண்டரி லைன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதிக ஸ்கோர் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இந்த பிச் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பவுலர்களுக்கு அதிகமாக விக்கெட் எடுக்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்பின் பவுலர்களுக்கும் அதிகமாக விக்கெட் எடுக்க சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பிச்சில் லாஸ்ட்டாக நடந்த 3 டெஸ்ட் மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் 2020 நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 396 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 621 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸில் 180 ரன் அடிச்சிருக்காங்க. இதில் ஸ்பீட் பவுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. அது 2021 நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 327 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 197 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸில் 174 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபோர்த் இன்னிங்ஸில் 191 ரன் அடிச்சிருக்காங்க. இதில் ஸ்பீட் பவுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் ஃபோர்த் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. தேர்ட் மேட்ச் 2023 நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 342 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 212 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸில் 116 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபோர்த் இன்னிங்ஸில் 159 ரன் அடிச்சிருக்காங்க. இதில் ஸ்பீட் பவுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் ஸ்பின் பவுலர் விக்கெட் எதுவும் எடுக்கல. இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்பீட் பவுலர் இந்த பிச்சில் நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக நடந்த 3 டெஸ்ட் மேட்சுடைய கம்பேரிசன் பார்க்கும்போது பேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் நல்லா அதிக ஸ்கோர் அடிக்கிறாங்க. அப்படியே செகண்ட் இன்னிங்ஸில் அதை விட கொஞ்சம் கம்மியாகுது. தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸில் பவுலர்களுக்கு சாதகமாக பிச்சு மாறுது. அதே போல் 3 இன்னிங்ஸில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 100 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் வெறும் 6 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காங்க. இதிலிருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குது. போக போக அப்படியே பவுலிங்க்கு சாதகமாக மாறுது. நீங்கள் ஒரு ட்ரீம் 11 பிளேயர் அப்படின்னா உங்களுடைய டீம் எப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் வரிசையில் டாப் ஆர்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஸ்பின் ஆல்ரவுண்டர், ஸ்பீட் ஆல்ரவுண்டர் இவங்க 2 பேருமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலிங் வரிசையில் ஸ்பீட் பவுலிங்கை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரீம் 11க்காக தனியாக ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அடுத்து வர வீடியோவில் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் எந்தெந்த பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த பிச்சில், அதே போல் பவுலரில் யார் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க, பேட்ஸ்மேனில் யார் அதிகமாக ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.